சரி. நம்ம எல்லாருமே வந்து 90 நாள் 100 நாளில் பயிரிட்டு பழகிட்டாங்க. இந்த மாதிரி 90 நாளில் நெல் வந்து எவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்ற ரகம் வந்து எவ்வளோ நாள் குறைவாக இருக்கோ அது நம்ம ஆயுசையும் குறைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நன்மை செய்யும் பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகள்னு 2 வகை இருக்குங்க. நடவு பார்த்துட்டு மற்றவங்களாம் ஒரு 3/4 ஏக்கர் தாங்க வரும், 3/4 ஏக்கர் நட்டால் அவ்வளோ தான் வரும், நாற்று 10 10 இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம வந்து ஒத்த நாற்று நடணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒத்த நாற்று நட்டாலே உங்களுக்கு வந்து 1 ஏக்கர் நடுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம கயிறு வச்சு ஒத்த நாற்று இதில் நட்டுங்க. ஒத்த நாற்று வரிசை நடுவில் வந்து தூர் நிறையா வெடிக்கணும் அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து நாள் பயிரெலாம் இருந்திருக்கு. இது வந்து ஆச்சல் குத்தல் சம்பா 140 நாளுங்க. நல்லா ஒரு நல்ல ரகம் தாங்க. சேர்த்து அவங்க இலை சுருட்டு பொருள் அப்படிங்கிற நிறையா வந்துருச்சுங்க. இலை சுருட்டு பொருளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது 3 நல்லா அரைச்சிங்க. வேப்பங்கொட்டையை வந்து நல்லா இடித்து அதை வந்து மாட்டு கோமியத்தில் ஊற போட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற போட்டு மறுநாள் சாயங்காலமாக அதை அப்படியே வடித்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம். 1 லிட்ரு ஒரு 10 லிட்டருக்கு வந்து 1 லிட்ரு அப்படிங்கிற மாதிரி அதை கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். ஸ்ப்ரே பண்ணோட ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சுங்க. அதுக்கடுத்து அதை விட்டு கொஞ்சம் நல்லா ஆகிறப்போ அடுத்து புதுசாக ஒரு நோய் நமக்கு தெரியாது, அந்த அனுபவம் இல்லைங்களா, அப்படின்னா தெரியல. அது தாளை பார்த்தோம்னா ஒரு அப்படியே நம்ம ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், ஸ்ட்ரா மாதிரி உரிய ஸ்ட்ரா மாதிரியே இருந்துச்சு. அதை என்னான்ட்டு நம்ம முன்னோடி விவசாயிகள் நிறையா இருக்காங்க. அப்புறம் அவங்கள போய் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்குது. இதில் ரொம்ப இது பண்ணணும்னு நினச்சா நம்ம திண்டுக்கல்லில் வந்து வேளாண் பொறியாளர் இருக்காருங்க, பிட்டோராஜ் சார். அவர்கிட்ட என்ன டவுட் கேட்டாலும் சொல்கிறக்கூடிய ஆள் தான், சொல்லிடுவாருங்க. நமக்கு எல்லாத்துக்குமே விவசாயிகளுக்கு இது பண்ணிகிட்ருக்காருங்க. அவர்கிட்ட கேட்டு இது பண்ணுறப்ப யானை கொம்பனி அப்படின்னு சொல்லி இது சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் தான் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து தாக்குதல் பண்ணிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பெவேரியா பேசியானா அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் புழு இது பண்ணுறதுங்க. அதை வாங்கி அடித்தோம், அந்த ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அப்புறம் வேப்பங்கொட்டை கரைசல், மறுபடியும் வேப்பங்கொட்டை கரைசல் 2 தடவை அடித்தோம், அதுவும் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ தண்டுப்பூச்சி வந்து தாக்குதல் இருக்குது. அந்த தண்டுப்பூச்சி தாக்குதலுக்கு நம்ம ஒட்டுண்ணிங்க ட்ரைக்கோ கிராமம் அப்படிங்கிற ஒட்டுண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஒட்டுண்ணி வந்து நடவு போட்ட ஒரு 30 நாளுக்குள்ளே வச்சுருந்தா அதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும். அது 90% தண்டுப்புழு அந்த குருத்து புழுவெல்லாம் கண்ட்ரோல் ஆகிரும் அப்படின்ட்டு தான் அதனுடைய ரிசல்ட் இப்போ தான் நமக்கு தெரியுதுங்க. அது ஃபஸ்ட்டில் வைக்கல, ஆனால் இப்போ தான் அது வச்சுட்ருக்கோம். அது எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தாங்க அது நமக்கு தெரியும். சரிங்கண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து மண் வளத்தை வந்து தூண்டுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு வந்து அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம நிலத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? நம்ம ஆடு இருக்குதுங்க. ஆடு வந்து நம்ம ஆடு பட்டி வச்சு ஆடி வச்சு மாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கடுத்து மாடுகள் இருக்குது. நாட்டு மாடுகள் ஃபுல்லாமே காங்கேயம் தான். காங்கேயம் இருக்குது. அப்படினால அந்த காங்கேயம் எருவை நம்ம போட்டு எருக்குழி பண்ணி ஜீவாமிர்தம் பஞ்சகாவியை தான் ரெடி பண்ணி அமிர்த கரைசல் ரெடி பண்ணி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வயலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடு இந்த மாதிரி இந்த இடத்துல கட்டியிருப்போம், அடுத்து சாலையிலும் கட்டிடுவோம். இங்கே கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் மாற்றி மாட்டை வந்து கட்டினது அந்த ஏரியாவில். அப்படியே கட்டினதுனால அது அதுலேயே காட்டிலேயே வந்து அந்த யூரின் போய் பாஸ் பண்ணி அப்படியே சாணி போட்டு அப்படியே இருந்துச்சு. அதை அப்படியே உழவு போட்டு இது பண்ணுவோம் தான் இந்த வயல் வந்து நல்லா அப்படியே ரொம்ப கருகருன்னு அந்த இதாக வந்திருக்குதுங்க. அந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிறப்ப ஏன்னா அது ஒரு அனுபவம் தான், இப்படி பண்ணியிருக்கிறதுனால வந்திருக்கு. அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குதுங்க நமக்கு. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போ நீங்கள் நெல் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க? அது நம்ம இப்போ வயலை வந்து டெய்லியும் கவனிக்கணும். கவனிக்கணும். பார்த்தா நன்மை செய்யும் பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகள்னு 2 வகை இருக்குதுங்க. நம்ம பகலில் பார்க்குறப்ப வந்து புறாமே அந்த தீமை செய்யும் பூச்சிகள் தான் மேலே அப்படியே சாப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட்டில் அந்த பூச்சி ஒரு 10 மணி வரைக்கும் வந்து அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பூச்சிகள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். கவனிக்கிறப்ப தீமை செய்யும் பூச்சிகளை வந்து அதை கவர்ந்து அழிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டில் எடுத்தோன்னே முட்டை வைக்கும், முட்டையிலிருந்து புழுவாகும். அந்த புழு வந்து பயிரை சாப்பிட்டு மறுபடியும் அது பூச்சியாக மாறும். அந்த பூச்சியை வந்து நம்ம கவர்ந்து அழிச்சிட்டாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருங்க. அதுக்கு வந்து சோலார் விளக்கு பொறி ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 2 வச்சுருக்கோம். அதில் ஓரளவுக்கு நம்ம பார்த்தால அங்கே விளக்கு பொறி வச்சுருக்கோம், அதில் விழுந்துடும். அடுத்து நம்ம கருவாட்டு
கருவாட்டு பொறி போட்டிருக்கோம். அதில் பறக்கக்கூடிய பூச்சிகள்லாம் அதுலேயும் போய் விழுந்துடுதுங்க. சரி. அதுக்கடுத்து அந்த ட்ரைகோடர்மா ஒட்டுண்ணியும் வச்சுருக்கோம். அதில் ஓரளவுக்கு ஒரு 50% அதில் கண்ட்ரோல் ஆகிடுதுங்க. அந்த அந்து பூச்சி அதெல்லாம் கவர்ந்து அது அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்து செத்து போயிடும். அப்படிங்கிறப்ப அது நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருங்க அது. சரிங்கண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து சோலார் விளக்கு பொறி எடுத்துட்டோம்னா அது எந்த மாதிரி பயன்படுது? அதாவது எப்படின்னா வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தானே, வந்து சூரிய சக்தி மூலிமா தான் ஒர்க் ஆகுது. அப்போது அதுன்னு எடுத்துக்கிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களாண்ணா? சோலார் விளக்கு பொறி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, மேனுவலாக இருக்குது. மேனுவலாக இருக்கிறத ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல்லாமே சூரிய சக்தி. நைட்டில் 6 to 10 மணி வரைக்கும் நம்ம போட்டால் போதுங்க. ஏன்னா 6 to 10 மணி வரைக்கும் தான் அந்த தீமை செய்யும் பூச்சிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அது வந்து கவர்ந்த இதாகிடும். அதுக்கப்புறம் இது பண்ணுறப்ப நம்ம நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து பயிரை மேய வந்துடும். அப்படியே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக மேய்ஞ்சிரும். ஃபுல்லாமே நைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலந்தி, அடுத்து நிறையா அந்த பொறி வண்டு, இந்த மாதிரிலாம் நைட்டில் அப்படியே காட்டில் சிலந்தியெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பகலில் எடுத்துக்கிட்டால் பொறி வண்டு, தட்டான், இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த சூரிய ஒளியில் அந்த 6 to 10 நம்ம யூஸ் பண்ணுறப்ப பகலில் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிக்குது. சார்ஜ் ஏறிக்கிட்டு நம்ம 6 மணிக்கு போய் ஆன் பண்ணிட்டு வந்துடணும். ஒரு 10 மணிக்கு ஆஃப் பண்ணிடணும். அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப்பில் ஓரளவுக்கு பூச்சி இதாகிடுதுங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வயல் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம். கொஞ்சம் தூரமாக இருந்தால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கு தானே ஆஃப் ஆகிக்கும். ஆன் பண்ணிக்கும் 9 மணிக்கு ஆஃப் ஆகிரும் 3 மணி நேரம் இதில். அந்த மாதிரி விளக்கு பொறி 4 வாங்கி காட்டில் வச்சுருக்கோம். அது ஓரளவுக்கு நல்லா பகலில் சார்ஜ் ஆகிதுங்க. நைட்டில் வந்து எரிஞ்சிட்டு தானே ஆஃப் ஆகி பூச்சியை கவர்ந்து கொண்டுரும் அப்படியே. சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கருவாட்டு பொறின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களாண்ணா? கருவாட்டு பொறி அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு ரூபா தாங்க செலவு. சரி. ஒரு ரூபாய்க்கு வாட்டர் கேன் வாங்குகிறோம். இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் கேனை இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து கருவாடு நெத்திலி கருவாடு வாங்கிக்கிறோம். கருவாடு வாங்கிக்கிட்டு அதில் வாட்டர் கேனில் பிச்சு போட்டு ஒரு 1/4 லிட்டருக்கு 1/4 கேன் 1/2 கேன் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி அதை கருவாடு பிச்சு போட்டுருவோம். தண்ணியிலிருந்து கொஞ்சம் மேலே ஒரு 4 ஓட்டை நம்ம சுண்டு விரல் போகிற மாதிரி ஓட்டை போட்டு விட்ருவோம். ஓட்டையை போட்டு அப்படியே அந்த மூடியை வயலில் கட்டி விட்ற வேண்டியதாங்க. அது அந்த வாடைக்கு அந்த வாசனைக்காக வந்து அந்த பூச்சிகள் போய் அதில் உள்ளே போய் விழுந்துட்டு அப்புறம் வெளியில் வர முடியாது, தண்ணீர் விழுந்து இறந்துருங்க. அந்த கருவாட்டு பொறி வாசனைக்காக போகிற பூச்சிகளும் இருக்குது. சில பூச்சிகள் வெளிச்சத்துக்காக போகும். அந்த வெளிச்சத்துக்காக பூச்சிகளை வந்து நம்ம விளக்கு பொறி வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறோம். வாசனைக்காக போகிற பூச்சிகளை வந்து கருவாட்டு பொறி வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஓரளவுக்கு நம்ம ஒரு 80% கண்ட்ரோல் பண்ணிடுறோம். மிச்சம் 20% இருந்தால் கூட அது நம்ம பூச்சிகள் இருக்குது, நம்ம நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இப்போது நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்களாண்ணா? இப்போ வந்து நம்ம எவ்வளோ நாற்றுங்கண்ணா போடுறோம் பெரிய ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா? ஏக்கருக்கு தாங்க இந்த வருஷம் தான் புதுசுங்க. அது சரியாக நமக்கு இது பண்ணலைங்க. 10-15 கிலோ நெல் தான் விதை நெல் வாங்கியிருந்தோம். விதை நெல் போட்டிருந்தேன். இப்போ அவ்வளோதான். சும்மா ஒரு நிலவை பார்த்துட்டு மற்றவங்களாம் ஒரு 3/4 ஏக்கர் தாங்க வரும். 3/4 ஏக்கர் நட்டால் அவ்வளோதான் வரும். நாற்று 10-10 தான் இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம வந்து ஒத்த நாற்று நடணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒத்த நாற்று நட்டாலே உங்களுக்கு வந்து 1 ஏக்கர் நடுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம கயிறு வச்சு ஒத்த நாற்று இதில் நட்டுங்க. ஒத்த நாற்று அப்படின்னா விவசாயம் நடுறப்ப நான் கூலியாளர்கள் வந்து 4 நாற்று வரைக்கும் வச்சுட்ருவாங்க. அந்த மாதிரி வச்சு நட்டோம். 2 ஏக்கர் வரைக்கும் நாற்று வந்துச்சுங்க. அதில் ஒரு 1.5 ஏக்கர் நட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. இந்த வயலில் வந்து ரொம்ப பரவாயில்ல நட்டு விட்டோம். இப்போ நல்லா தூர் வெடிச்சுங்க, நல்லா வந்திருக்குதுங்க. அவ்வளோ 1 ஏக்கரை அப்படின்னா ஒரு 10 கிலோ இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. சரிங்க. 10 கிலோ மிச்சம்தான். இப்போ வந்து நம்ம அடுத்து செடி வளர ஆரம்பிச்சிச்சிங்கன்னா, நம்ம பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பு முறைகள்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரிங்கண்ணா இருக்கணும்? களை எடுக்கிறது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம இந்த இதுக்கு நம்ம நெல் பயிருக்கு பார்த்திங்கன்னா என்ன பராமரிப்பு முறைகள் பண்ணணும்னா? பராமரிப்பு அப்படிங்கிறப்ப மொதல் வருஷமே களை எனக்கு அதிகமாக வரலைங்க. சரிங்கண்ணா. நடவை போட்டுவிட்ருவோம். நடவை போட்டுவிட்டு வரிசை நடவை தான் போட்டிருக்கோம். வரிசை நடவில் வந்து தூர் நிறையா வெடிக்கணும் அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து அந்த வேர்கள் வந்து அறுத்து விடணும். அந்த வேர்கள் புது வேர்களை வந்து பழைய வேர்கள் அப்படியே அறுத்து விடணும். புது வேர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த தூர் வந்து நிறையா வெடிக்குங்க. அதுவும் நமக்கு அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது தான். மற்ற மூலிமா முன்னாடி விவசாயம் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கு அந்த வரிசை நடவில் நம்ம கோணாவிடர் யூஸ் பண்ணுறோம். கோணாவிடர் யூஸ் பண்ணி நல்லா அந்த அங்கிட்டும் இங்கிட்டும் இது பண்ணுறோம். 15 நாள் நடவை போட்டு 15 ட்டு போட்டுறோம். அடுத்து வந்து 25வது நாள் 25 to 30 நாளில் மறுபடியும் கோணாவிடரை ஓட்டி விட்டுறோம்.
அப்படி ஓட்டுறப்ப உங்களுக்கு வந்து அந்த வேர்லெல்லாம் இதாகி களை இருந்தாலும் களை உள்ளே போய் நமக்கு உரம் ஆயிடுதுங்க. வேர்களும் பழைய வேர்கள் அருந்தப்பட்டு புது வேர்கள் வர்றதுனால தூர் நிறையா வெடித்து வருதுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா களைகள் இருக்காது. அடுத்து நம்ம பூச்சி மேலைக்கு மட்டும் அந்த பூச்சி வெட்டி தயார் பண்ணி நம்ம அடிச்சிடுறோம். சரி. நம்ம எல்லாருமே வந்து 90 நாள் 100 நாளில் பயிரிட்டு பழகிட்டாங்க. இந்த மாதிரி 90 நாளில் நெல் வந்து எவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்ற ரகம் வந்து எவ்வளோ நாள் குறைவாக இருக்கும், அது நம்ம ஆயுசையும் குறைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி. ஆனால் அந்த காலத்தில் நீண்ட நாள்கள் தான் நம்ம பயிரிட்டு இருக்காங்க. 180 நாள். இப்போ இந்த ரகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஒரு திறன்கள் அப்படின்னு சொல்லிட்டு குணாதிசயங்கள் சொல்கிற மாதிரி மனுஷனுக்கு வேறுபடுற மாதிரி இந்த ரகத்துக்கு பர்டிகுலராக ஒரு வேறுபாடு இருக்கும் பார்த்தீங்களாண்ணா. அந்த மாதிரி இதுக்கு என்னங்கண்ணா அது? இது சாப்பாடு நல்லா இருக்குங்க. அந்த ரகம் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். நம்ம அது வந்து நம்ம மதுரையில் ஒரு நண்பர் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட நம்ம ரைஸ் வாங்கி அந்த ரைஸ் சாப்பிட்டா நம்ம நல்லா, அதாவது நம்ம வீடு சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். சத்துக்கள் இருக்குது, சர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்காக எதுவும் தெரியலைங்க. கால்சியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குங்க. நமக்கு வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக இந்த கிச்சல் சம்பா சாப்பிட்றப்ப வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் சரி நம்ம சாப்பாட்டுக்கும் நம்ம வெள்ளை ரகம், கருப்பு ரகமும் சிவப்பு ரகமும் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்றாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். ஒருத்தர் நம்ம திருச்சியில் ஒரு நண்பர் மூலிமா கருப்பு கவுனி அரிசி கொஞ்சமும் அடுத்து அந்த சிவப்பு ரகம் அரிசியெல்லாம் வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருக்கோம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை ரகம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திடீர்னு நம்ம சாப்பிட மாட்டாங்கல்ல அப்படிங்கிறக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமுங்க. அடுத்தடுத்து நம்ம எல்லா பாரம்பரிய ரகமும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிறையா இருக்குதுங்க. வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா ரகத்தையும் போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அவங்க நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, நம்ம தமிழருடைய பாரம்பரிய ரகம் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குதுங்க. சரிங்கண்ணா. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி.